வணக்கம் நண்பர்களே. முயற்சி செய்யாமல் இருப்பதை விட முயன்று தோல்வி அடைவது சிறந்தது. ஏன் தெரியுமா? தோல்வி உங்களுக்கு ஒரு சிறிய பாடத்தை கற்றுத்தரும். ஆனால் முயற்சி செய்யாதது எதையும் கற்றுத்தராது. நாம் எடுக்கும் வேலையை வெற்றிகரமாக முடிக்க முடியாவிட்டால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று நினைத்து பலர் தொடங்கவே மாட்டார்கள். ஆனால் அந்த பயம்தான் உங்கள் வெற்றியை தள்ளி போடுகிறது. சிறிது யோசித்து பாருங்கள். நீங்கள் முதலில் எழுத கற்றுக்கொண்ட போது எல்லா எழுத்துக்களையும் சரியாக எழுதினீர்களா? இல்லை, தவறுகள் செய்தீர்கள், மீண்டும் முயற்சி செய்தீர்கள். அதனால்தான் இன்று சரியாக எழுதுகிறீர்கள். அப்போது தவறை நினைத்து வெட்கப்படவில்லை, ஏனென்றால் கற்றுக்கொண்டீர்கள். ஆனால் வளர வளர மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு பயம் நம் மனதில் குடியேறி விடுகிறது. அந்த பயத்தை இன்று வெளியேற்றுங்கள். உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. தெரியாததை கற்றுக்கொள்வதில் வெட்கமும் இல்லை, பயமும் இல்லை. ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அச்சம் தவிர், துணிவே துணை. ஆனால் துணிவு என்றால் அசட்டுத்தனம் அல்ல. உதாரணமாக, நான் துணிச்சலானவன் என்று சொல்லி பயிற்சி இல்லாமல் கார் ஓட்ட சென்றால் அது துணிவு இல்லை, முட்டாள்தனம். முதலில் பயிற்சி பெற வேண்டும், விதிகளை அறிந்திருக்க வேண்டும், பிறகு தைரியமாக சாலையில் இறங்க வேண்டும். அதுதான் உண்மையான துணிச்சல். வாழ்க்கையும் அப்படித்தான். ஏதாவது பெரிய இலக்கை அடைய வேண்டும் என்றால் பயிற்சியும் முயற்சியும் அவசியம். நான் IAS தேர்வு எழுத மாட்டேன், எனக்கு முடியாது. ஏன் இப்படி முடிவு செய்கிறீர்கள்? ஒருவேளை உங்களிடம் அந்த திறமை இருந்தால், முயற்சி செய்தால், வெற்றி கிடைத்தால். முயற்சி செய்யாமல் இருந்தால் அந்த வாய்ப்பையே நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். நீங்கள் பேருந்தில் ஏறினால் மட்டுமே உங்கள் ஊருக்கு போய் சேர முடியும். நின்ற இடத்திலேயே நின்றால் எந்த பயணமும் தொடங்காது. அதுபோல முயற்சி இல்லாமல் வெற்றியும் வராது. தோல்வி வந்தால் என்ன ஆகும்? அது உங்களுக்கு அடுத்த முறை என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தரும். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போதே எத்தனை முறை விழுகிறது? அதற்காக நடப்பதை விட்டு விடுகிறதா என்ன? இல்லை, ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்கிறது. அதனால்தான் ஒரு நாள் ஓடவும் கற்றுக்கொள்கிறது. நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். தோல்வியை பார்த்து நின்று விடாமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்வது சரியல்ல. ஆனால் ஒரு தவறை செய்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் புத்திசாலித்தனம். ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன தவறு நடந்தது? அதை அடுத்த முறை எப்படி சரி செய்வது? இந்த 2 கேள்விகளே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். மற்றொரு முக்கியமான விஷயம், உங்கள் உள்ளம் சொல்வதை கேளுங்கள். சில நேரங்களில் மனம் பயத்தை உருவாக்கும். இதில் தோல்வி வரும், பணம் வீணாகும், மக்கள் சிரிப்பார்கள் என்று மனம் 1000 காரணங்கள் சொல்லும். அது பயப்படும் மனம். ஆனால் உங்கள் உள்மனம் வேறு ஒன்றை சொல்லும். முயற்சி செய், கற்றுக்கொள், முன்னேறு. அந்த குரலை கேளுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றியை ஒருபோதும் தராது. வெற்றி எப்போதும் முயற்சி செய்பவர்களுக்கே கிடைக்கும். நண்பர்களே, தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது அடுத்த வெற்றிக்கான தொடக்கம். முயற்சி செய்யாமல் இருப்பதே உண்மையான தோல்வி. எனவே பயத்தை விடுங்கள், துணிவை தேர்ந்தெடுங்கள், தவறுகளை ஆசிரியர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் உலகமே உங்கள் வெற்றியை பற்றி பேசும். நினைவில் கொள்ளுங்கள், முயலாமல் இருப்பதை விட முயன்று தோல்வி அடைவதே மேல். ஏனெனில் தோல்வி உங்களை வெற்றிக்கு தயார்படுத்துகிறது.